அவரை நம்ம வீடியோ எடுத்தனால நமக்கு வந்து டீ ஃப்ரீயாக கொடுத்துருக்காரு. ஏன்னா யார் சார் கேட்டார் இன்னைக்கு எத்தனாம் தேதின்ட்டு. சுஜன் வந்து இன்னைக்கு என்னோட தேதின்னு சொன்னான். எப்படி 9ஆம் தேதி 9. அவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. இது ஒரு ஸ்ரீலங்கன் ரெஸ்டாரண்ட் தெரியும். உங்கள் போலீஸ்லாம் போகிறாங்க பாருங்க. போலீஸ் தெரியுமான்னு தெரியல. அவங்க கூட கப்புள்ஸாக தான் இருக்காங்க. நாங்கள் சிங்கிள்ஸாக நடந்து போயிட்டு இருக்கோம். சிரிச்சுட்டே போகிறேன். என்ன பைத்தியம் மாதிரி ஒன்று ஏதோ சிரிச்சுட்டே போகிறாங்க. இதாங்க சாய்வாலா. இங்கே வந்து தான் நான் ஃபஸ்ட்டே வந்து எனக்கு தெரிஞ்ச வரைங்க தான் அவர் தான் என்னை கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு கிட்டத்தட்ட வந்து நான் 2 ஹவர்ஸ் இங்கே தான் கைஸ் இருந்தேன். 2 ஹவர்ஸ் ஜாமியாக உட்காந்து எனக்கு அவர் தான் சோறு போட்டார் 2 நாளைக்கு. நிறையா ஃப்ரெண்ட்ஸு நிறையா பிடிச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ். அதான் உங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டு. சாய்வாலா நம்ம ஊர் டீ கடை மாதிரி இங்கே தான் சொல்ல போனேன். என்ன டீ மட்டும் 2 பவுண்ட்ஸு 50 காசுக்கு முன்னாடி எதிர்பார்க்காதீங்க. 10 ரூபாய்க்குலாம் டீ கொடுப்பாங்க யோசிக்காதீங்க. நம்ம ஊர் காசுக்கு 100 ரூபா 125 ரூபா நினைக்கிறேன். ஒரு டீ ஒரு காஃபி 2 பவுண்ட்ஸியா 250 ரூபா வரும். ஒரு காஃபி வந்து நீங்கள் 250 ரூபாய்க்கு வாங்குவீங்க. அதுவும் சும்மா தான். ரொம்ப நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. சைஸ் விட்டுனால தான். சுஜன் வந்து அங்கே போயிருக்காப்புல லாய்ட்ஸ் பேங்க்கு தான். இதுக்கு மேலே காய்க்க முடியாது. ஆமாம், அது மேலே உள்ள வச்சோம்னா நம்மளை தாக்கிடுவாங்க. நம்மளை தேடி வந்து அடிப்பாங்க. நாங்கள் மால்குள்ளே போயிட்டு போகிறோம் கைஸ். வேணாம் உங்களுக்காக எங்களுக்கு பசிக்குது வேறு. இங்கே நிறைய நீங்கள் நோன்பு இருக்குது, ஃபாஸ்டிங் இருக்க வேண்டியதாக இருக்கும் கைஸ். கற்றுங்க நிறையா. ஆமாம், நாங்கள் வந்து ரமதான் ஃபாஸ்டிங்கை சொல்லுங்கள். உங்கள் வாழ்க்கையிலே இப்படி இங்கே வந்து நீங்கள் ஃபாஸ்டிங்னா என்னன்னு நீங்களே கற்றுப்பீங்க. சமைக்க தெரிஞ்சவங்க ரொம்ப லக்கி. ஆனால் இதே மாதிரி ஆள்லாம் சத்தியமாக வேஸ்ட். நான்லாம் சாண்ட்விச் வச்சு தான் பொழைச்சேன். முட்டை ப்ரெட்டு இந்த ஒரு ரெடிமேடு ஃப்ரோசன்னு அந்த மாதிரி தான். எதுவும் இந்த ரொம்ப நம்ம ஊர் கறிலாம் எனக்கு செய்யலாம் தெரியாது. ஒரு வாட்ச் எல்லாம் வாட்ச் இதில் பார்த்துங்க. எல்லாம் பிராண்டட் வாட்ச் தான் இருக்கும். பிராண்டட் வாட்சஸ் பார்த்துங்க. நிறைய அவுட்லெட்ஸ் இருக்கும் கைஸ். அந்த அம்மா பார்த்துட்டு போகிறாங்க. இப்படி தான் இருக்கும். நல்லா பார்த்துங்க. அழகாக எல்லாம் பிராண்டட் பெருசாக ஒன்றும் இல்லை. ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் போனேன். இங்கேயும் பிளாக் ஷிப் இருக்குது கைஸ் பார்த்துங்க. எனக்கு வந்து வீல் சேரில் போன லேடியை பாருங்க. ஃபீல் பண்ணுது பாருங்கள். ரொம்ப இதாக இருக்காங்க பேசிஸ்டாக. அவங்க ஒரு மாதிரி பார்த்துட்டே போகிறாங்க. நானும் என்னால் அடக்க முடியல. எங்கள் இதில் இன்ட்ரோவர்ட் பெரிய இன்ட்ரோவர்ட் யாருன்னா சுஜன் தான் பேசு. நான் பேசுகிறதெல்லாம் ஒரே எக்ஸ்ட்ரோவர்ட்டாக இருக்கும். இன்ட்ரோவர்ட் தான். ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸோட இன்ட்ரோவர்ட்டாக இருக்கலாம். வெளியில் புதுசாக இருந்தால் இன்ட்ரோவர்ட். ஆம்பிவர்ட் எதாவது சொல்லுவாங்கல்ல. ஆம்பிவர்ட் தேவைப்படுறவங்களுக்கு எக்ஸ்ட்ரோவர்ட்டாக. இங்கே வந்து மேக்ஸிமம் யாரும் இன்ட்ரோவர்ட்டாக இருக்காதிங்க. இல்லாட்டி சுஜன் மாதிரி வெக்கப்பட்டுட்டே இருக்க வேண்டியதாக நடத்துக்கோம். ஆமாம். நான் ஃபஸ்ட்டு 6 மாதம் தனியாக தான் ப்ரோ இருந்தேன். ரொம்ப மோசமாக இருந்தது இந்த எக்ஸ்பீரியன்ஸு. எங்கள் 3 பேர் எக்ஸ்பீரியன்ஸு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸு. ஆமாம். இவர் கூட வந்து 5ஆம் ஒருத்தனோட பார்த்து 4 மாதம் கழிச்சு தான் அவனே வந்தான். அட்லீஸ்ட் 4 மாதம். எங்களை 4 மாதம் நான் தனியாக தான் பேசியிருந்தேன். எங்களை சேர்த்து வச்சது மாஸ்க்கு தான். ஆமாம், எங்களை வந்து மாஸ்கில் தான் பேசினாங்க. எல்லாம் ஒன்றா தெரியும். அப்போ ரமதான் டைமில் வந்து பொறுமையாக சேர்த்து வச்சது மாஸ்கில் என்ன சேர்த்து வச்சது ஃபுட். போனது அவ்வளோ என்ன 9:30. என்ன அழகான பொண்ணுங்க, வெள்ளைக்கார பொண்ணுங்க எல்லாம் இருப்பாளுங்க தான். கண்டுக்க மாட்டாங்க. எங்கள் மூஞ்சே கண்டுக்க மாட்டாங்க. வர பசங்க யாராச்சும் நல்லா இருந்தால் இல்லை பொண்ணுங்களையும் கண்டுப்பாங்க. ஒன்றும் வச்சாங்க. நாட் பீயிங் என்னது ஹோமோஃபோ என்னது ஏதோ ஒரு வார்த்தை பெரிய வார்த்தை வாயில் வரல. விட்டுருங்க. பார்த்துங்க கைஸ், இதுதான் ரோடு. அங்கே தான் நம்ம சூப்பர் தான் கிராஸ் பண்ணுறோம். நம்ம சூப்பர் மார்க்கெட் அங்கே செயின்ஸ்பெரி இருக்குது. ஆனால் இப்போ போக முடியாது, எங்களுக்கு பசிக்குது.
நம்ம இன்னொரு நாள் சூப்பர் மார்க்கெட் போகலாம். இன்னொரு நாள் நாங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். வீடியோ எடுக்கணும். ஆல்ரெடி வீடியோ எடுத்து தான் இருக்கோம். அவன் ரேசிஸ்டாக இருக்கான் ப்ரோ. அவனை போய் சைனீஸ்ன்னு கூப்பிட்டுருக்கான். KFC எல்லாருக்கும் பிடிச்ச ஃபேவரட் ஸ்பாட். இங்கே ஹலால் கைஸ். இங்கே ஹலால் வேறு. ஹலால் ஸோ பார்த்துங்க. எனக்கு பிடிச்ச தெரிஞ்ச ஆள் எனக்கு உள்ள இருக்குது. டிஸ்கவுண்ட் கிடைக்கும் கைஸ். இந்த மாதிரிலாம் நிறைய பார்த்தீங்கன்னா நிறைய டிஸ்கவுண்ட்லாம் கிடைக்கும். ஆமாம், நீங்கள் தெரிஞ்சவங்கள தெரிஞ்சு வச்சுங்க. இங்கெல்லாம் நம்ம ஊர் மாதிரி நம்மளுக்கு டிஸ்கவுண்ட்லாம் கிடைக்கும். அதுக்குன்னு இங்கே எதுக்கத்தாலும் போய் பிச்சை கேட்காதீங்க. மோஸ்ட் ஆஃப் டேஸில் நம்ம இந்தியன்ஸ் தானே இது ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அவங்க தெரிஞ்சு வச்சுட்டு தான் நமக்கு டிஸ்கவுண்ட்லாம் கிடைக்கும். நல்லா பேசுங்க, பழகுங்க. அவ்வளோ டிஸ்கவுண்ட் கிடைக்காது, பட் போதும் நமக்கு. அது போதும். ரொம்ப எதிர்பார்க்காதீங்க. 1 பவுண்ட் 1.5 பவுண்ட் அந்த மாதிரி குறையும். எப்படி நம்ம அந்த சாய்வாலை காமிக்கும் போது அங்கே நம்ம யாசருக்கு வந்து ஹெல்ப் பண்ண ஒருத்தர் இருக்கார். அவருக்கு பக்க ஆள். எதுக்கத்தாலும் போனாலும் வந்து எங்களுக்கு ஸ்டூடெண்ட் டிஸ்கவுண்ட் போயிடலாம். நாங்களாம் ஸ்டூடெண்ட் ஐடியும் வச்சுருக்க மாட்டோம். ஸ்டூடெண்ட்டு தான் இருந்தாலும் ஸ்டூடெண்ட் ஐடி வச்சுக்க மாட்டோம். ஏன்னா நார்மலாக ஐடி கார்டு இருந்தால் தான் வந்து டிஸ்கவுண்ட்லாம் போடுவாங்க. ஆமாம், அது யூஸ்ஃபுல். 10% இங்கே வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் உண்டு, எல்லாத்துக்கும் ப்ரிஃபரன்ஸ் உண்டு. அந்த ஐடி ஆமாம், ப்ரொமோஷன்லாம் கிடையாது. பட் நீங்கள் வந்து பெரிய ஆள். அது இல்லாமல் இங்கே எல்லா பொட்டி கடையிலையும் சரக்கு இருக்குங்க. நாங்கள் ஒன்றும் சரக்கு அடிக்க சொல்லலை உங்களை. ஆனால் நீங்கள் எப்படி பண்ணுங்க, நாங்கள் ஒன்றும் சரக்கு அடிக்க சொல்லலை. அடிக்கிறவங்களுக்கு இங்கே இருக்குது. அடிக்காதீங்க, தப்பாக தான். இருந்தாலும் காசு கொடுத்து நம்ம உடம்பு நம்மளே கரெக்டாக தின்னுங்க, நல்லா தின்னுங்க. உண்மையில சொல்கிறேன், சாப்பாடு நீங்கள் வந்து முக்கியமாக சார், நீங்கள் சரக்கு அடிக்கிறதுல சாப்பாடுக்கு இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா கூட உங்கள் உடம்பு நல்லா இருக்குங்க. எங்களுக்கே சுத்தமாக இருக்குங்க. எல்லாம் வீடியோ எடுக்கலாம் பிடிக்காது. எதையும் பேசலாம் மாட்டேடா, இதே வந்துட்டு போக வேண்டியதான். யாருமே பேசுகிற டைப்லாம் இல்லை. கண்டென்ட் இருக்கனால பேசுகிறோம். சும்மா நாங்கள் இப்படி தான் பேசிட்டு போவோம். அதனால வீடியோ எடுக்கிறோம். இதனால கண்டென்ட் இல்லை காய்ஸ், இதுதான் கண்டென்ட்டு. இதுன்னு பேசி நல்லா பார்த்தேன். என்னன்னா 2 நாளில் 200 வியூஸ். ஆச்சரியம். ஏன்னா நான் யூடியூப்லாம் வீடியோ அப்லோட் பண்ணதில்லை. இவங்க அப்பா ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்சர். நீங்கள் உங்கள் மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு எங்கள் அப்பாவோட இது வரும், ரீல் வரும், போஸ்ட் வரும், எல்லாம் வரும். அதை பார்த்து எனக்கு லைக் போட்டுருங்க. எங்கள் அப்பாவும் கொஞ்சம் பெரிய இன்ஃப்ளூயன்சர் ஆகுங்க. அவர் ரொம்ப ஆசைப்படுறாரு. அவருக்கு வந்து இந்த சும்மா ஃபோட்டோ எடுக்கிறது, ஏதாச்சும் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறது போட்டுருவாரு. பாட்டுலாம் செமையாக இருக்கும். அதுக்கு மட்டும் நீங்கள் சும்மா லைக் கமெண்ட் பண்ணுங்க. அவர் சினிமாட்டோகிராஃபிக்னா அதான் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. அவர் எடுக்கிற வீடியோ ஃபோட்டோ கிடையாது. அதுக்குன்னு எங்கள் அப்பா கலைக்கிறார். நாங்களும் அவர் ஃபாலோ பண்ணி தான் இப்படி எடுத்துகிட்டு இருக்கோம். நாங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறதே அவங்க தான். இங்கே மெயின் இங்கே வந்து முடிவட்டும், அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஏதாவது பண்ணி எல்லோரும் 3 பேர் மட்டும் பார்த்தீங்க. என்னோட முடி ஏன் இப்படி இருக்குன்னா அரிக்கும். பின்ன இது டேண்ட்ரஃப் அதிகமாகும், 2 முடி கொட்டும். அதனால தான் நான் வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக வெட்டிட்டேன். இதுதான் எங்கள் வீடு. நாங்கள் எல்லாம் இப்போ வந்து பேட்மிண்டன் ஆட போகிறோம். பேடான மிட்டன், பேடிமிட்டன். ஒரே குளிர். எனக்கு ஒரே வெக்கமாக இருக்குது கையில் கேமரா பிடிச்சிட்டு போகிறதுமா. கேமராமேன், ஆக்சுவல் கேமராமேன் இவர் தான். இந்தமாதிரி தொட்டு, ஏன்னா இவர்கிட்ட வந்து Insta 360 இருக்குது. இப்போ நாங்கள் கையில் வச்சுக்கிறது வந்து Insta 360 ஸ்பான்சர் பண்ணுங்க. மனசை வச்சு ஜிபேலாம் இங்கே கிடையாது. ஏன்னா நாங்கள் வந்து வேறு நாட்டில் இருக்கோம். நாங்கள் வந்து ரெவல்யூட் ஐடிலாம் போடுறோம். வேணால் முடிஞ்சால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விடுவோம். நோ ஸ்பான்சர், நோ ப்ரொமோஷன். ரோட்டில் கத்தி பேசிட்டு வரோம். ஆமாம், ஏன்னா கிட்ட வச்சுக்கிறோம். மூஞ்சி கொஞ்சம் கிட்ட இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அதான் பண்ணி ஆகும் கைஸ். பிகாஸ் நாங்கள் டெய்லிக்கும் ஒன்றும் பண்ணுறதில்ல பெருசாக. பேட்மிண்டன் இருந்தால் பேட்மிண்டன் போவோம். ஆமாம், இல்லைன்னா தூங்கிட்டு இருப்போம். இல்லைன்னா வேலைக்கு போவோம்.
எப்படி இருக்கவங்க யூனிக்கு இந்த படிக்கிற பசங்கள்லாம் யூனிக்கு போவாங்க. இவங்கெல்லாம் வேலையில் பட்டதாரினாலாம் பட்டம் மட்டும் வெயில் வச்சுருக்கேன். ஆனால் வேலை எதுவும் கிடைக்கல. அதாவது பார்ட் டைம் பண்ணிகிட்ருக்கேன். நாங்கள் என்ன அஞ்சாம ஃபீச்சர் பண்ணல இந்த வீடியோவில். அஞ்சாம்லாம் வந்தானா இந்த வீடியோ வந்து வேறு லெவலுக்கு இன்னும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க கைஸ். இன்னும் ஒரு 3 பேர் ஆனால் ஹிடனாக இருக்காங்க. 3 பேர் யாருக்கும் தெரியாது. அது நாங்கள் வந்து பொறுமையாக காமிப்போம். 2 இன்ட்ரோவர்ட் பர்சன், ஒரு எக்ஸ்ட்ரோவர்ட் பர்சன், ஒரு ரொம்ப எக்ஸ்ட்ரோவர்ட்டான பர்சன். அவர் நாங்கள் பேசுகிறோட ரொம்ப மிஞ்சிடுவார். அதான் தொட்டு பேசுவோம். தொட்டு பேசும் தடவி பேசுவோம். சுஜன் வந்து ஒரு பெரிய ட்ராவலர். ஓலாண்டி ட்ராவல் பண்ணுறதுனா ரொம்ப பிடிக்கும். பைக்கெலாம் நல்லா ஓட்டுவான் போல். நான் பார்த்ததில்ல, நீங்கள் பார்க்க பைக் ஓட்டுவான், கார்லாம் ஓட்டுவான். வெளியில் போகணுன்னு ரொம்ப ஆசைப்பட்றாங்க. ஆனால் அவங்க வீட்டில் வந்து கேவலமாக திட்டுறாங்க. அது எல்லா வீட்லையும் திட்டுறாங்க. இல்லை பேசிக்கலி உங்கள் வீட்லேயும் திட்டுறாங்களே. பேசிக்கலி எல்லா வீட்லேயும் திட்டுறதா என் விஷயம் திட்டுறாங்க. ரொம்ப ரிவீல் பண்ணுற போகிறேன். சரி இந்த ஊர் ஒன்றும் மிட் நைட் சிட்டி, ஏன்னா மிட் நைட் லைஃப்லாம் கிடையாது இந்த ஊரில். 6 மணிக்கு மேலே எந்த கடையும் ஒழுங்காக திறந்துருக்காது. எல்லாம் பூட்டி கிடக்கு. சாப்பிட்ற கடை மட்டும்தான். ஏன்னா தீனி பண்ணுறாங்க தான் இங்கே அதிக. நாங்களே அதே மாதிரி தான். ஒன்று கிளாஸ் முடிஞ்சதில்ல, தீனினா இருப்போம். இங்கே எங்கே பார்த்தாலும் நிறையா பார் இருக்கும். லைஃப் வந்து பாருக்கு போகாமல் என்ஜாய் பண்ணுங்கள் கைஸ். இங்கே நிறையா எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ஹராமாக யாரும் போயிடாதீங்க கைஸ். ஹலாலான லைஃப் வாங்க. நாங்களே ஹலாலாக தான் ட்ரை பண்ணிட்டுருக்கோம். ட்ரை பண்ணிட்டே இருக்கோம். அதுக்கு ஆமாம், நாங்கள் போக மாட்டோம். என்ன பார்ட்டினா மட்டும் நாங்கள் யூனியில் ஃப்ரீயாக இது பண்ணுவாங்க, ஹோஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கு மட்டும் போகலாம். அது இப்போதைக்கு நாங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருந்தோம், அதனால் போனோம். அதுக்கப்புறம் எங்களுக்கு என்ட்ரி கிடையாது கைஸ். அதுக்கு என்ன பேஸ் பண்ணுறது? எல்லோரும் இன்றைக்கி தான் சீக்கிரம் எழுந்து வச்சுருக்கோங்க கைஸ். இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் நாங்கள் எந்திரிக்கிறது 2 நாள் தான் சீக்கிரம். சூரியனை பார்க்குறது ஒன்று திங்கக்கிழமை, இன்னொன்று வெள்ளிக்கிழமை. கூட அது ஒரு 2 ரீசனுக்கு தான் கிளம்ப ஒன்று சொல்லுவது. அதுக்கப்புறம் தான் இருக்குது. நாங்கள் எந்திரிக்கிற சீக்கிரமாக எந்திரிக்கிற ரீசனு 2 இது ரீசன் தான். வேறு ஒன்று ரீசனே கிடையாது கைஸ். இதான் இப்படிதான் இருக்கும். அந்த சைடு தான் கிளாஸஸ்லாம் அதிகமாக இருக்கும். அந்த சைடு ஃபுல்லாக அந்த லைப்ரரி, ஸ்போர்ட்ஸு, ஜிம்மு கீழே அந்த சைடில் இருக்குது. பண்ணுதான் நாங்கள் விளையாடுறதெல்லாம் நாங்கள் போஸ்ட் பண்ண போகிறதில்ல. பிகாஸ் நாங்கள் வேணால் அவ்வளோ பெரிய புளிச்சியில் அங்கே விளையாட போகிறோம். ரொம்ப மொக்கையாக இருக்கும். ஆனால் உங்களுக்கு 1-2 ஷார்ட்ஸ் வேணால் தெரியும். ஷட்டில் இல்லைல்ல? ஷட்டில் எடுக்கலையா? ஷட்டில் எடுத்துகிட்டு இல்லை எடுத்துகிட்டு வரல. ஃபோனை பேசிட்டு மறந்துடுறாங்க கைஸ். நியூ சப்ஸ்கிரைபர் நம்ம நியூ சப்ஸ்கிரைபர் அவரை நம்ம வீடியோ எடுத்தனால நமக்கு வந்து டீ ஃப்ரீயாக கொடுத்துருக்காரு. சாய்வால கப்பை காமிச்சல நீ ப்ரொமோஷன் பரவாயில்ல, நமக்கு ஒரு டீ ஃப்ரீயாக கிடச்சிருக்கு. நன்றி.